குலத்தை நோக்கி அழைக்கின்றான். ஓ மனிதர்களே, என்ன, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, என்ன, ஓ ஆதமின் மக்களின் அல்லாஹ் அவங்க கூட பேசுறான். நீங்க அல்லாஹ் கூட பேசுறீங்க. ரப்பனா ஆமன்னா, ரப்பனா புல்லனா, ரப்பனா ஆத்தினா, நீங்க அல்லாஹ் கூட டைரக்டா பேசுறீங்க. டைரக்ட் லிங்க் நடுவுல யாரும் கிடையாது. 200 வருஷம் கழிச்சு வந்தவங்க யாரும் இன்னார் சொன்னார்ப்பா, அவனார் சொன்னார், அண்ணார் சொன்னப்பா, இன்னார் சொன்னார் மேட்டரே கிடையாது. குரானை பற்றி பிடிச்சுங்க. தெளிவு தென்ன தெளிவா குரான்ல இருக்கு. இந்த குரானை யார் பின்பற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி தான் இருக்குது. என்ன, அதனால உங்களுக்கு கடைசியா பிடிக்கிற ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா, குரான் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் டைரக்ட் லிங்க். அதை பிடிச்சிக்கங்க. நடுவில் யாரும் கிடையாது. இன்னார் சொன்னா அண்ணா சொன்ன மேட்டரை பிடிச்சிங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில யாரும் வர மாட்டாங்க. என்ன, 25வது சூரா 30வது வசனம் படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமுதாயத்தார் இந்த குரானை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள் என்று சூரர் கூறுவார். மேலும் இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளிகளிலிருந்து பகைவரை உண்டாக்கினோம். இன்னும் உம்முடைய இறைவன் நேர்வழி காட்டியாகவும் உதவி புரிவனாக இருக்கின்றான், இருக்க போதுமானவன். திரும்பியும் படிக்கிறேன். என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமுதாயத்தார் இந்த குரானை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று தூதர் கூறுவார். அப்படின்னு தென்ன தெளிவா இருக்கு. அந்த மாதிரி மறுமைய நாளைக்கு ரசூல்மாங்க, நபிமாங்க, ரசூல் நபி நாளைக்கு வந்து உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சாட்சி சொல்லாம இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்க்கு வந்து டைரக்ட் கை, அல்லாஹ்க்கு உங்களுக்கு கை, அல்லாஹ்வின் கையில குரானுக்கு ஒரு பேர் இருக்குங்க. குரான் நிறைய பேருக்கு அல்லாஹ்வின் கையில ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய டைரக்ட் கையில பிடிச்சிக்கங்க. இந்த காகித தொடர்கள், சங்கிலி தொடர்கள், அறிவிப்பாளர் தொடர்கள், காகித சங்கிலி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சிங்கன்னா அறந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குரானுக்குள்ள சில பேர் நம்ம படிச்சு காமிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பேசிக் தான், பிகினருக்குள்ள விஷயம் தான். இருந்தாலும் குரான் அல்லாஹ் சொன்னால அல் கிதா திருவேதம், அல் பயான் தெளிவான விளக்கம், அல் குர்ஆன் உறுதியான அத்தாட்சி, அல் குர்ஆன் நன்மை தீமைகளை பிரித்தளிப்பது, அத்திக்ரு ஞானம் தெரிஞ்சது, அந்நூர் பேரொளி, அல் ஹக்கு மெய்யானது, அல் கரீம் கண்ணியமானது. மத்த இன்னொரு சைட்ல படிக்க வச்சுக்கோங்க. லைஃப், சஹீஹ், முர்சல் யாரு வச்சா இந்த பேர்? அல்லாஹ் வச்சான். குரான்ல அல்லாஹ் தென்னந்தெளிவா அந்த வேதத்தை இறக்கி அந்த வேதத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் குரான் இருக்கும். 57 இடத்துல குரானை பத்தி அல்லாஹ் சொல்றான். குரான் 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 சொல்றான். அந்த இடத்துல எனக்கு படிச்சு பாருங்க. இது நம்ம இடத்துல இறங்கியது, இது பேரொளி, இது தெளிவாக உள்ளது, இது நாம் பாதுகாத்தோம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அவங்களே சொல்றாங்க இது பாதுகாக்கப்படல, எண்ணிக்கை சொல்லி பயந்து ஓடுறாங்க. அவங்க தான் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? புகாரின்னு ஒரு ஆள் ரஷ்யா இருந்து ஓடுறாரு அரபு நாட்டுக்கு. 10 லட்சம் ஹதீஸை வந்து அவர் வந்து மனப்பாடம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாராம். 6 லட்சம் ஹதீஸ் மனப்பாடமா தெரியுமா? 3 லட்சம் ஹதீஸ் வந்து கடைசியில வந்து அறிவிப்பாளர் தெரியுமா? அதுல 7000 சில்லற ஹதீஸை வந்து தொகுத்து வெளியிட்டாராம். அதுல ஒரு 1000 ஹதீஸ் திரும்ப வருதான். 4000 ஹதீஸ் அதை மேட்டுறான். அதை படிச்சு பாத்தீங்கன்னா பொம்பளைங்க வந்து வெட்டை வலிக்கு போய் ஹக்கூஸ் வாக் பண்ணாங்கன்னு நினைச்சுட்டாங்க. இது மார்க்கெட்டுக்கு என்ன உதவ போகுது? இதோட பேசி நிறுத்திக்கிறேன். நேரம் தான் கட்டி பண்ணணும். ஒரு வருஷம் மட்டும் படிச்சிருக்கேன். அதாவது 8வது அத்தியாயம் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். 2 நாளா கேட்டிருக்கோம். 9வது சூறாவுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல. இந்த மேட்டருக்கு ஹதீஸ்னு சொல்லுங்க. ஏன் இல்ல? ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ் மனித ஆகரத்து சொல்றாங்க அடிக்கடி. ஆகரத்து வரைக்கும் ஆராய்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத லட்சக்கணக்கான பொய்யும் புழக்க வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. 9வது சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லாத காரணமாக நபி இவ்வாறு அறிவிக்கிறார்கள். இதுதான் காரணம் நபி சொல்றாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன அதனால என்ன சொல்றது? அது இந்த அவங்க சார்பான ஒருத்தர் வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்திலேயே அதை பத்தி சொல்லியிருப்பாரு. பின்புறத்தை பார்த்துக்கலாம். ஆகையால் நம்ம சொல்லக்கூடிய செய்தி, அதாவது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இதை நாங்கள் சுயமா சொல்லல, குர்ஆன்ல இருந்து ஆதாரங்கள் எடுத்து வச்சு தான் சொல்றோம். இதனை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லைன்னு முகமது சொல்றாரு. சொன்னதுலயே பின்பற்றுறது வருது. அவர் செஞ்சது அதுதான். அவர் அங்கீகாரம் கொடுத்தது இதுதான். 69 அத்தியாயத்தில் அல்லாஹ் கடுமையான முறையில் தண்டிக்கிறார். சொற்களில் நம் மீது இட்டுக்கட்டியிருப்பாரானால், அதாவது பொய்யா இட்டுக்கட்டி சொல்லியிருந்தாருன்னா அவரை கடுமையா தண்டிச்சிருப்போன்னு அடுத்தடுத்த வசனங்கள் வருது. அவர் இதை தவிர வேற எதையும் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பான முறையில் அல்லாஹ் தண்டிச்சிருவேன்னு சொல்றாரு. மார்க்கமா அவர் பல பேர்ட்ட பல விஷயம் பேசியிருக்கலாம், என்னமா பண்ணிருக்கலாம். மார்க்கமா அவர் வந்து சுயமா சொல்றதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்ததை தவிர. இதுதான் நாங்க சொல்றது. இதுக்கு குர்ஆன்ல பல வசனங்கள் ஆதாரம் இருக்கு. ஒண்ணு சொன்னோம். இதுதான் குர்ஆனுக்கு ஆதாரம். நாங்க சொல்ற இந்த நிலைப்பாடுக்கு குர்ஆன் நாங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இதுதான். வஹீ மூலம் வேதத்தில் இறக்கப்பட்டதை பின்பற்றுறது 18-27. அஸ்ஸலாமு அலைக்கும். தலைப்பு வந்து அண்ணனுக்கு ரொம்ப சொல்லலாம். சொல் செயல் அங்கீகாரமாக குர்ஆனும் இருக்கிறதா, குர்ஆனுக்கு வெளியும் இருக்கிறதா என்ற தலைப்பு.
நாம் நிரூபிக்க வேண்டியது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குர்ஆன் மட்டுமே உள்ளன. எனவே குர்ஆன் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை அவங்க நிரூபிக்க வேண்டியது. அவங்க எவ்வளவு ஆழம் நிரூபிக்கிறாங்க தெரியும். தலைப்பு போட்டு கணக்கெல்லாம் போட்டு எழுதி காட்டிருக்கிறாங்க. அவங்க நிரூபிக்க வேண்டியதுதான் புரிஞ்சுட்டீங்கல்ல. அவங்க நிரூபிக்க வேண்டியதை பணம் போட்டு காட்டிருக்கிறாங்க. ஆனா முதலே கொஞ்சம் ரொம்ப என்னமோ ஒரு மாதிரி ஆயுதமாக வேண்டிய. ஆனா இது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதை மட்டும் கேட்டுக்கிறேன். அது இந்த முதல்ல ஒன்று போட்டு காட்டினாங்க. இந்த பக்கம் கூட்டுறது அந்த பக்கம் கூட்டுறது எந்த பக்கம் கூட்டுறது அவங்க சொல்லாம போட்டுட்டாங்க. ஆனா அந்த கணக்கு புரியல. இது அந்த பித்தாட்டம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் பித்தாட்டத்தை சொல்லிட்டாங்களா, இந்த பக்கம் கூட்டுங்கிறாங்களா, அந்த பக்கம் கூட்டாங்க. அந்த பித்தாட்டம் தான் காட்டினாங்க போட்டுங்க. சரியா தெரியல. ஆனா டைம் தான் சொல்லிருப்பாங்க. கடைசி நம்ம போட்டதுனால நம்மளுக்கு சந்தேகத்துக்கு தான் கேட்கிறோம். அவன் பதில் சொல்ல முடியாது. அவங்க ஏற்பட்டு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது இந்த அமர்வினுடைய இறுதியான பேச்சாக இருப்பதன் காரணத்தினால் இதுவரையிலும் நாம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தொகுத்து தருகிறேன். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் சரி, நடுநிலையாளர்களும் சரி, ஓத்தல் காய்த்தல் இன்றி இதுவரையிலும் நாம் எடுத்துக்காட்டிய குர்ஆனுடைய வசனங்களுக்கு, நாம் எடுத்துக்காட்டிய ஆதாரங்களுக்கு அவர்கள் சரியான முறையில் பதில் சொன்னார்களா, அல்லது இங்கிருந்து அங்கிருந்து தாவி தாவி அவர்கள் போனார்களா என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இறை தூதர் என்று சொல்லி ஒரு மனிதரை உங்கள் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தியவர் ஒரு சாதாரண மனிதர் அளவுக்காவது இருந்தாரா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை பற்றி கொஞ்சம் கடுமையாகவே நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் தேவையில்லாமல் என்ன செய்கிறார்கள், அவர்களும் தேவையில்லாமல் வாசகத்தை விடுறாங்க. அந்த ரஷாது கலீஃபா என்று சொல்லக்கூடியவர் ஒரு இறை தூதர். அவன் எப்படிப்பட்ட கள்ள, திருட, கும்பல பொறுக்கி, எவ்வளவு மோசமானவன், திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவன், அயோக்கியன், குர்ஆன்ல எந்த அளவுக்கு விளையாடி இருக்கிறான், அதே மாதிரி எத்தனை விஷயங்கள் மோசடி செய்து இருக்கிறான் என்பதையெல்லாம் அற்புதமான முறையில் உங்களுக்கு நாம் இதற்கு முன்னதாகவே இந்த 19 அபத்தம் என்பதை சுட்டிக்காட்ட இன்னும் இருக்கு. வண்டியா இருக்குது. நேரம் இல்லாத காரணத்தினால் நாம் என்ன செய்யல, போட முடியவில்லை. ரஷாது கலீஃபா இறைத்துதா அவன்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான காரியங்கள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இன்னும் நிறைய நம்ம அள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். ஒரு இறை தூதர் என்பதில் இவ்வளவு இருக்குமான்னு கேட்டா, இறை தூதர் மனிதர் தான். மனிதராக இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம், தவறுகள் செய்யலாம். இறை தூதராக இருக்கக்கூடியவர்கள் தவறு செஞ்சாங்க. வஹீல தவறு செஞ்சாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்தாங்கன்னா அது குர்ஆனிலேயே சுட்டி காட்டப்பட்டு திருத்தப்பட்டு இருக்கிறது. ஆனா வஹீல இல்ல. அதற்கடுத்த முக்கியமா ஒன்று சொன்னாங்க, நபி என்று சொன்னால் அவர்களை பொய்ப்பிப்பார்கள், அவர்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள் சொன்னாங்க. இது அறியாமையினுடைய வெளிப்பாடு. எல்லாத்தையும் தான் கள்ள பயிலோ திருட்டு பயிலோ எத்தனை பேர்களை இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் தான் பொய்யல் திட்டிட்டு இருக்கிறோம். அவனை நபி ஆயிட முடியுமா? அதுக்கு முன்னாடி அழகா சொன்னார், கேலி செய்வான், கிண்டல் செந்தில் கவுண்டமணி எல்லாம் சொன்னாங்க. அவனுக்கும் இதற்கு இறை தூதர் கேலி செய்ததற்கும் இவர்களுக்கு வித்தியாசம் இல்லையா? இறை தூதர்களை எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் பொய்ப்பித்தார்கள். இறை தூதர்களை எந்த சான்றுகளும் இல்லாமல் கேலி செய்தார்கள். நம்ம அடுக்கடுக்க ஆதாரத்தை போட்டோம். நம்ம கொலை செய்தது அந்த அடிப்படையில் எந்த நியாயமும் இல்லாமல் செய்தார்கள். ஆனா நம்ம அடுக்கடுக்கா போட்டோம். பெரிய அறிவை ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவன் கூட கணக்கை எப்படி போடுவான், எப்படி கூட்டுவான்னு தெரியுது. இந்த சாதாரண கணக்கு தெரியாம லெப்ட் பக்கத்துல கொண்டு போகணும், ரைட் பக்கத்துல கொண்டு போகணும், அங்கிருந்து இங்க தாவணும், அங்க போகணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இப்படி சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவன் கூட சொல்ல மாட்டான். அப்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கிறான் என்பதை தக்க சான்றுகளோடு நிரூபித்தான். அதனால இரண்டையும் சில ஆள்கிட்ட நபிமார்கள் பொய் தான் படுத்துவாங்க, கேள்விதான் செய்வாங்க அப்படி நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சான்று இல்லாமல் சொல்வது. இவை அனைத்துக்கும் அவளா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நம்ம சொல்லும் போது அங்கிருந்து சிந்திக்க மாட்டீர்கள், இங்க சிந்திக்கிறது கிடையாது. அப்ப இவைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒழுங்காக சிந்தித்து அந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தௌபா செய்து சரியான கொள்கைக்கு வருமாறு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்ததாக நாம் முதல்ல கேள்வி கேட்டோம், முதல் வஹி அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி முதல்ல 5 வசனங்கள் இறங்கியதுன்னு நீங்க சொன்னீங்க. இதற்கு குர்ஆனில் இருந்து என்ன ஆதாரம் இருக்கிறது? இது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னா, இந்த குர்ஆன்ல தான் 19 உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது முதல் வசனம்ங்கிறீங்களே, இதுல முதல் 5 வசனங்கள்ங்கிறீங்களே, குர்ஆனில் இருந்து எடுத்து ஆதாரம் காட்டுங்க. நம்ம ஆரம்பத்தில் இந்த தொடரில் ஆரம்பத்துல கேட்டோம், பதில் தந்தாங்களா? நீ கேட்டு பாருங்க. குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னவர்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னவர்கள், இதற்கு முந்தைய தலைப்புல எல்லாம் குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்திலையும் போயிட்டு வந்தாங்க.
ஏதாவது கேட்டா வரலாறு, சரித்திரம். நம்ம சொன்னோம்னா என்ன செய்வோம்னா அது சரித்திரம். இப்ப எங்க இருக்கு குர்ஆனில் இருந்து எடுத்து காட்டுங்க. அவங்க மட்டும் உலகத்தை பூரா என்ன செய்வாங்க, சுற்றி சுற்றி வருவாரு. அப்ப இதற்கு என்ன ஆதாரம்? இது இஸ்லாத்தின் அடிப்படை, குர்ஆனை நம்புவதற்கு முக்கியமான அளவுகோல். இது குர்ஆன்ல இதான் நான் முதல்ல இறக்குனேன், இது முதல்ல இறக்குன 5 வசனம் இதுதான் அப்படின்னு சொன்ன கேட்கல. அடுத்தது, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் வரிசைப்படி எப்படி யார் வச்சது, அதற்கு என்ன ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு